வெல்கம் டு சினிமா லேண்ட். ஜான் எம்சூ டைரக்ஷன்ல இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல வெளியான விக்கெட் ஃபார் குட் என்ற அமெரிக்கன் மியூசிக்கல் ஃபேண்டசி படத்தோட விமர்சனத்தை தான் இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்துடலாம். முதல் பாகம் முடிஞ்ச இடத்துல இருந்து இந்த படத்தோட கதை ஆரம்பிக்குது. ஆஸ் உலகத்துல இப்போது எல்லோராலும் விக்கெட் விச் என்று தவறா புரிந்து கொள்ளப்பட்ட எல்ஃபா காடுகளில் ஒளிஞ்சு வாழ்ந்து வராங்க. இன்னொரு பக்கம் கிளிண்டா எமரல் சிட்டி அரண்மனையில புகழையும் அதிகாரத்தையும் அனுபவிச்சு வாழ்ந்து வராங்க. இந்த நிலையில அரசியல் அதிகாரத்தால கட்டுப்படுத்தப்படும் ஆஸ் உலகம் வதந்திகள் மற்றும் பொய் புகார்களை நம்பி ஆஸ் மக்கள் கோபத்தால எல்ஃபாவுக்கு எதிராக எழும்போது அந்த பெரும் அசம்பாவிதத்தை நிறுத்த எல்ஃபாவும் கிளிண்டாவும் மீண்டும் ஒன்னா சேர வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் உருவாகுது. இது எல்ஃபாவையும் ஆஸ் முழுவதையும் நல்லதொரு மாற்றத்துக்கு கொண்டு போனதா என்பதுதான் இந்த படத்துடைய கதை. இனி இந்த படத்துல இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் என்னென்ன என்பதை பார்த்துடலாம். விக்கெட் கதையின் இறுதி பகுதி தான் இந்த படம். புதுசா இந்த படத்தை பார்க்குற ஆடியன்ஸுக்கும் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தவங்களுக்கும் இந்த படம் வேற வேற வித்தியாசமான அனுபவத்தை தரும். இந்த பாகத்துல புதிய பாடல்கள், ஆஸ் உலகத்துக்கு தொடர்புடைய பின்னணி கதைகள் மற்றும் தகவல்கள், அதோடு சேர்ந்து வர ஆக்ஷன் காட்சிகள் எல்லாம் முதல் பாகத்தை விட பெரிய ஸ்கேல்ல உருவாக்கப்பட்டிருக்கு. படத்தோட லீட் கதாபாத்திரங்களான எல்ஃபா, கிளிண்டா வேறு வேறு இடங்கள்ல இருப்பதால கதை அங்க இங்க போயிட்டு வர மாதிரி இருந்துச்சு. முதல் பாகத்துல இருந்த பெரும்பாலான கதாபாத்திரங்கள் இந்த பார்ட்ல இருந்தாலும் பெரும்பாலான கதாபாத்திரங்களுக்கு சரியான டெவலப்மெண்ட் கொடுக்காம வேஸ்ட் பண்ணிட்டாங்க. படத்தோட ஸ்கிரீன் பிளேல நல்ல கிரியேட்டிவ் ஐடியாஸ் இருந்தாலும் சில இடங்கள்ல அன்இவனா ரஷ்டா இருந்ததால முதல் பாகத்துல இருந்த மேஜிக் இதுல கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இந்த பாகத்துல புதிதாக உருவாக்கப்பட்ட பாடல்களுக்கு நல்ல எமோஷனல் வெயிட் இருக்கு. சில பாடல்கள் கதாபாத்திரங்களோட மனநிலைய அப்படியே வெளிப்படுத்தும் விதத்துல இருந்துச்சு. சில இடங்கள்ல அதிகமா பயன்படுத்தப்பட்ட இசை படத்தை ஸ்லோவாக்கின மாதிரியும் எனக்கு தோணுச்சு. அடுத்ததா எமரல்டு சிட்டி, ஆஸ்ல இருக்கிற மாய உலகம், காட்டுப்பகுதி, மாந்திரிக காட்சிகள் எல்லாம் ரொம்ப அழகா கேப்சர் பண்ணியிருக்காங்க. சில ஹெவியான சிஜிஐ காட்சிகள் கொஞ்சம் ஆர்டிபிஷியலாகவும் கார்ட்டூனிஷாகவும் தெரிஞ்சாலும் அது கதையிலிருந்து நம்மளை டிஸ்ட்ராக்ட் செய்யற அளவுக்கு மோசமா இல்ல. இவங்க சில ஃப்ரேம்ல வச்சிருந்த வைடு மற்றும் ஏரியல் ஷாட்ஸ் ரொம்ப கிராண்டா இருந்துச்சு. அடுத்ததா மிரர் ட்ரிக்ஸ், சிங்கிள் ஷாட் ஸ்டைல்ல எடுக்கப்பட்ட ஒரு நீண்ட காட்சியின் கோரியோகிராஃபி இதெல்லாம் கண்களுக்கு விருந்து படைக்கிற மாதிரி இருந்துச்சு. எல்ஃபாவா நடிச்ச சிந்தியாவோட வாய்ஸும் எமோஷன்ஸும் அவங்க கேரக்டருக்கு தேவையான இன்னர் கான்ஃபிளிக்ட ரொம்ப ஸ்ட்ராங்கா வெளிப்படுத்தி இருக்காங்க. குறிப்பா பாடல் சீன்ஸ்ல அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டாண்ட் அவுட் ஆகி இருந்தது. அடுத்து கிளிண்டாவா நடிச்ச அரினா கிராண்ட் ஒரே நேரத்துல சீரியஸ் மொமெண்ட்ஸையும் எமோஷனல் மொமெண்ட்ஸையும் பேலன்ஸ் பண்ணி அழகா தன்னோட கேரக்டரை கேரி பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கும் எல்ஃபாவிற்கும் இடையான கெமிஸ்ட்ரி உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் போல எனக்கு தெரிஞ்சது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸோட ரைட்டிங் ப்ராப்பரா டெவலப் செய்யாததால அவங்களோட ஆக்டிங் பொட்டன்ஷியல் ஃபுல்லா வெளிப்படல. படத்தோட கிளைமேக்ஸ் மீனிங்ஃபுல்லாகவும் ஹார்ட் டச்சிங்காகவும் இருந்துச்சு. செக்ஷுவல் நியூடிட்டி எதுவும் இந்த படத்துல இல்ல. முதல் பாகத்தின் கதை தெரிந்த மியூசிக்கல் மற்றும் ஃபேண்டசி படங்களை விரும்பி பார்க்கறவங்களுக்கு மட்டும்தான் இந்த படம் பிடிக்கும். பாடல்கள் அதிகமா வரும் படங்கள், எமோஷனல் டிராமா, ஹெவி நரேட்டிவ் போன்றவற்றை விரும்பாதவங்களுக்கு இந்த படம் சுத்தமா செட் ஆகாது. அதனால இந்த படத்தை பார்க்கலாமா வேண்டாமா என்ற முடிவை நீங்க எடுத்துக்கங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.